வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அவர்கள் சொன்னதுதான் உண்மைன்னு ஆயிடுச்சு. இப்போ நம்ம நேரலை காட்சிகளை பார்க்கிறோம். பிரதமர் நரேந்திர மோடியினுடைய அந்த மக்கள் தரிசன பயணம் சாலை சந்திப்பு என்பது தொடங்கி இருக்கிறது. நேரலை காட்சிகளை பார்க்கிறோம். சாய்பாபா கோவில் பகுதிக்கு வந்த பிரதமர் நரேந்திர மோடிக்கு பூரண கும்ப மரியாதை செலுத்தப்பட்டு மலர் தூவி அவருக்கு அந்த உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. தற்போது அந்த வாகனத்தில் பிரதமர் நரேந்திர மோடி தன்னுடைய சாலை சந்திப்பு மக்கள் தரிசன யாத்திரையை தொடங்கி இருக்கிறார். உடன் எல் முருகன் மற்றும் தமிழ்நாடு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை ஆகியோர் அந்த வாகனத்தில் அவரோடு பயணம் செய்கிறார்கள். அந்த நேரலை காட்சிகளையும் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். C3 காவல் நிலையத்தில் தொடங்கி மாநகராட்சி கலையரங்கம் வரை கிட்டத்தட்ட 2.5 கிலோமீட்டர் தூரத்திற்கு இந்த சாலை சந்திப்பு மக்கள் தரிசன யாத்திரை என்பது நடைபெற இருக்கிறது. சாலையினுடைய இரு மருங்கிலும் ஏராளமான தொண்டர்கள் மக்கள் அங்கு குழுமி பிரதமர் நரேந்திர மோடிக்கு மலர்களை தூவியும் கையசைத்தும் உற்சாக வரவேற்பை அளிக்கக்கூடிய அந்த காட்சிகளையும் நாம் பார்க்கிறோம். திரு சிவபிரியன், திரு சுப்பிரமணியம் அவர்கள் சொன்னது போல தமிழ்நாட்டில் இப்போ களம் மாறி இருக்கிறது. நீங்க திராவிட கட்சிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய அவர்களுக்குமே கூட முன்னாடி இருந்த நிலை என்பது இப்போ இல்ல. அவர்களுக்கான எதிர்பார்ப்பும் மக்கள் மீதான அதிருப்தி, ஆட்சியின் மீதான அதிருப்தி அப்படிங்கிறதையும் சேர்த்து பார்க்க வேண்டியிருக்கு அப்படிங்கிறாரு. அதெல்லாம் கரெக்ட். அவர் பெர்செப்ஷன் நான் சொன்னதை ஏன் சொல்றாருன்னு கேக்குறாரு. இப்போ ஒப்பீனியன் போல்ஸை அவங்க ஆக்சுவல் ரிசல்ட் மாதிரி பேசிட்டு இருக்காங்க எல்லாரும். அது ஆக்சுவல் ரிசல்ட் இல்லைங்க, அது ஒப்பீனியன் போல் தான். பல நேரங்கள்ல இப்போ கடந்த டிசம்பர்ல சொல்றேன், சத்தீஸ்கர்ல காங்கிரஸ் தான் வரும்னு எல்லா சேனலும் டிக்ளேர் பண்ணிட்டாங்க. ஆனா சத்தீஸ்கர்ல யார் ஜெயிச்சது? சோ இது ஒப்பீனியன் போல்ஸ் தான். இந்த ஒப்பீனியன் போல்ஸே வேரி ஆகுது ஒவ்வொன்றுத்துக்கும். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும், நான் ஒட்டு வந்த இந்தியாவுக்கு பேசல, தமிழ்நாட்டுல பொறுத்த வரைக்கும் ஒரு ஏபிபி ஒப்பீனியன் போல் பாஜக கிட்டத்தட்ட 10-12% மட்டும்தான் கொடுத்திருக்காங்க. CNN உங்க நியூஸ் 18ல பண்ண ஒப்பீனியன் போல் 18% கொடுக்குறாங்க. டைம்ஸ் ஒரு 17% கொடுக்குறாங்க. சோ இதெல்லாம் ஒப்பீனியன் போல்ஸ் தான். இதெல்லாம் நிச்சயமா இதெல்லாம் உண்மை ஆச்சுன்னா அப்ப பாஜக உண்மையிலே வளருது அப்படிங்கிறது. பாஜகவுடைய வாக்கு வங்கி தமிழ்நாட்டுல வளர்ந்துருக்கு. அதுல சந்தேகம் இருக்கிற மாதிரி தெரியல. பட் இந்த அளவுக்கு வளர்ந்துருக்குதா அப்படின்னு நீங்க பாக்கணும்னா அது தேர்தல் முடிவு மட்டும்தான். நான் ஏற்கனவே பல இடங்கள்ல சொல்லியிருக்கேன், எல்லா கட்சிகளுமே பாஜகவும் சேர்ந்து 2019 திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய கட்சியை 40க்கு 39 இடங்கள்ல லீட் பண்ண பிறகும் கூட இல்ல, அவர் தன்னை ப்ரூவ் பண்ணல, அசம்பிளியில ஜெயிச்சா மட்டும்தான் அவரை மக்கள் ஏற்றுக்கொண்டார்கள், அவருக்கு முதல்வர் ஆகக்கூடிய அவர் ஜாதகத்திலே இல்லைன்னு சொன்னாங்க. ஆனா அவர் மக்களிடையும் சென்று முதலமைச்சர் ஆன பிறகுதான் நிறைய பேர் ஓகே அவரை ஏற்றுக்கிட்டாங்க. சோ அந்த மாதிரிதான் எல்லாருக்கும் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் அவர் 4.5 ஆண்டுகள் முதலமைச்சராக இருந்தாலும் கூட அவருக்கு மக்கள் தலைவர் அப்படிங்கிற வேலிடேஷன் ஒரு எலெக்ஷன் மூலமா தான் வரும். அதே மாதிரி பிஜேபிக்கும் அந்த வேலிடேஷன், நீங்கள் மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டீர்கள் அப்படின்ற வேலிடேஷன் மக்கள் ஓட்டு போட்டு ரிசல்ட் வரும்போதுதான் வருமே தவிர ஒப்பீனியன் போல் வந்த உடனே அது வந்துராது. பாஜகவுக்கு தொடர்ந்து பேசலாம். தற்போது பிரதமர் நரேந்திர மோடியினுடைய அந்த வாகன பயணத்தை பேரணியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தற்போது அந்த வாகனத்தில் எல் முருகன் மற்றும் தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை மற்றும் பாஜக சட்டமன்ற உறுப்பினர் வானதி சீனிவாசன் ஆகியோர் இருக்கிறார்கள். தொடர்ந்து சாய்பாபா காலனி பகுதி C3 காவல் நிலையத்திலிருந்து தொடங்கிய அந்த மக்கள் சந்திப்பு தரிசன யாத்திரை ரோட் ஷோ என்பது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. நம்மோடு தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார் பத்திரிகையாளர் திரு ஷபீர் அகமது. ஷபீர் வணக்கம். பிரதமர் நரேந்திர மோடியினுடைய தொடர் தமிழ்நாடு வருகை, போக்கஸ் வெஸ்ட் ஜோன் தமிழ்நாட்டில் அப்படிங்கிறது பாஜகவுக்கு எந்த அளவுக்கு கை கொடுக்கக்கூடிய ஒன்றாக மாறும்? இல்ல, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அவங்க பாஜகவுடைய முயற்சி அப்படின்றது அந்த பெர்செப்ஷனை பில்ட் பண்ணணும். தமிழ்நாட்டுல பாஜக வளர்ந்து விட்டது அப்படின்ற அந்த இமேஜை கிரியேட் பண்ணணும் அப்படின்றதுலதான் அவங்களுடைய முழு முயற்சி என்பது இருக்கிறது. ஏன்னா அந்த என் மக்கள் என் மண் என் மக்கள் யாத்திரையாக இருக்கட்டும், அதை தொடர்ந்து தலைவர்களுடைய வருகை, அதே போல பிரதமருடைய வருகை, இதெல்லாம் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல நாம இந்த முறை ஒரு இம்பாக்ட கிரியேட் பண்ணணும் அப்படின்றது தான் அவர்களுடைய எண்ணமாக இருக்கிறது. அதை ஒட்டி தான் அவங்களுடைய இந்த செயல்பாடுகள் எல்லாம்
அதுல குறிப்பா ஒரு சில பகுதிகளில் வந்து அவங்க வந்து இந்த வாட்டி எப்படியாச்சும் ஒரு 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 பிரேக் த்ரூ பண்ண முடியுமா அப்படின்றத முயற்சி பண்றாங்க. அதற்கான எல்லா நடவடிக்கைகளும் அவர்கள் எடுக்கிறார்கள். அதனுடைய ஒரு வெளிப்பாடு தான் தற்போது வெஸ்ட் ஜோன்ல, குறிப்பா கோயம்புத்தூர்ல பிரதமரே வந்து ஒரு ரோட் ஷோ கண்டக்ட் பண்றாரு. ஏன்னா பிரதமர் வந்து மற்ற பகுதிகளுக்கெல்லாம் வந்திருக்காரு, அங்கெல்லாம் வந்து பொதுக்கூட்டங்கள் தான் பேசியிருக்கிறார். பட் பிரதமருக்கு ரோட் ஷோ வந்து கோயம்புத்தூர்ல கண்டக்ட் பண்ணணும்னா அதற்கு 2-3 காரணங்கள் இருக்கு. ஒண்ணு வந்து கோயம்புத்தூர்ல இருந்து அண்ணாமலையை வந்து போட்டியிட வைப்பது அப்படின்ற ஒரு முடிவு என்பது எடுக்கப்பட்டிருக்கு. ஷபீர், நம்ம தொடர்ந்து பேசலாம். கொஞ்சம் இணைப்புல காத்திருங்க. தற்போது தமிழிசை சவுந்தரராஜன் சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். நேரலை காட்சிகளை பார்க்கலாம். பொறுத்த வரைக்கும் நான் அப்படி எதுவுமே இப்ப ராஜினாமா செய்திருக்கிற அவ்வளவுதான். கட்சி சார்ந்த எந்த விவாதமும் வரல, கட்சி சார்ந்த எந்தவித நடவடிக்கையும் இல்லை. அதனால ராஜினாமா ஏற்றுக்கொள்ளப்பட்ட பின்பு எனது வருங்காலத்தை திட்டமிடுவேன். அப்பொழுது கட்சி சார்ந்த திட்டத்தை உங்களுக்கு நான் அறிவிக்கிறேன். 4 வருஷமா புதுவை, தெலுங்கானா மாநிலங்கள்ல இருந்திருக்கிறோம். இப்ப நேரடியா மீண்டும் மக்கள் அரசியலுக்கு வரும் பொழுது தமிழகத்துல மக்களுடைய ஆதரவு உங்களுக்கு எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? நிச்சயமா எனக்கு ஆதரவு இருக்கு. ஏற்கனவே எனக்கு ஆதரவு கொடுத்த மக்கள் தான் இன்னும் அதிகமாக ஆதரவு இருக்கும். ஏன்னா நான் வந்து இன்னும் புதுச்சேரியில எனக்கு இன்னும் 2 வருடம் இருக்குது, தெலுங்கானால இன்னும் 6 மாதம் இருக்குது. எல்லாருமே ராஜினாமா செஞ்சு இவ்வளவு வசதியான வாழ்க்கையை விட்டுட்டு மறுபடியும் நீங்க அரசியலுக்கு போறீங்களான்னு எல்லாரும் கேட்டாங்க. உங்களுக்கு தெரியும் ஆளுநரின் வாழ்க்கை முறை எப்படின்னு, மிக மிக வசதியான வாழ்க்கை முறை. அதை விட்டுட்டு மக்களுக்காக வருகிறேன் என்றால் மக்கள் எனது அன்பை புரிந்து கொள்வார்கள். மீண்டும் நீங்க அரசியலுக்கு வரும்போது பாஜகவில் குறிப்பாக நான் என்னோட வருங்கால திட்டத்தை உங்களை கூப்பிட்டு, எனக்கு மிகவும் பிடித்தமானவர்கள் நமது பத்திரிகை சகோதரர்கள், இவ்வளவு பேர் வந்திருக்கிறீர்கள். உங்கள் அனைவருக்குமே எனது வாழ்த்துக்கள். எனது அன்பர்கள், பத்திரிகை சகோதரர்கள், இவர்களை பார்த்தோன்னே எனக்கு ஒரு புத்துணர்ச்சி வந்து விட்டது. ஏற்கனவே நான் புத்துணர்ச்சி உள்ளவர் தான். ஆக இந்த புத்துணர்ச்சி பல சாதனைகளை படைப்பதற்கு இறைவன் அருளால், நான் ஏற்கனவே சொன்ன ஆண்டவன் அருளாலும் ஆண்டு கொண்டிருப்பவர் அருளாலும் முடிவுகள் எடுப்பேன் என்று. இந்த ஆண்டவனின் அருளும் கிடைத்திருக்கிறது, ஆண்டு கொண்டிருப்பவரின் அனுமதியும் கிடைத்திருக்கிறது. பின்பு எனக்கு என்ன வேணும்? நன்றி. பாரத் மாதா கி